சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திடீரென்று ஆளுநர் போட்ட முக்கியமான கண்டிஷன். இதனால் அதிர்ந்து போன ஸ்டாலின். அதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெறும் தேநீர் விருந்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்க மாட்டார் என தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. அதுபோல் கூட்டணி கட்சிகளும் இந்த தேநீர் விருந்தை புறக்கணிச்சிருக்காங்க. இன்று 79வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருது. ஆண்டுதோறும் குடியரசு தினம், சுதந்திர தினம் ஆகிய நாட்களில் தமிழக ஆளுநர் மாளிகையில் கிண்டி ராஜ்பவனில் தேநீர் விருந்து அளிக்கப்படுவது வழக்கம். இந்த தேநீர் விருந்தில் ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி உள்ளிட்ட தமிழக அரசியல் கட்சிகள் பங்கேற்கும். இந்த நிலையில் இன்று சுதந்திர தினத்தை ஒட்டி தேநீர் விருந்துக்காக அரசியல் கட்சிகளுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி அழைப்பு விடுத்திருந்தார். இதில் பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தேநீர் விருந்தில் பங்கேற்றாங்க. ஆனால் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், மதிமுக, விசிக, இடதுசாரிகள் உள்ளிட்டவை ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்தாங்க. இந்த ஆண்டு ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெறும் தேநீர் விருந்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு மக்கள் நலனுக்கு எதிராக ஆளுநர் தொடர்ந்து செயல்படுவதை எதிர்த்து சுதந்திர நாளை ஒட்டி அவர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழ்நாட்டு மக்களின் நலன்களுக்கு எதிராக தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து செயல்பட்டு வரும் ஆளுநர் செயல்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஆகஸ்ட் 18 மற்றும் 19 ஆகிய நாட்களில் நடைபெறும் 2 பல்கலைக்கழகங்களின் பட்டமளிப்பு விழாக்களில் முதல்வர் ஸ்டாலினின் அறிவுறுத்தலின்படி பங்கேற்கப் போவதில்லை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தனது அறிக்கையில் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வெளியிட்ட அறிக்கையில், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதா முறையாக தமிழ்நாட்டு பேரவையில் நடைபெற்று ஆளுநர் அவர்களின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. அதற்கு அவர் ஒப்புதல் அளிக்காமல் தாமதப்படுத்த வேண்டுமென்ற நோக்கத்தோடு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அது மட்டுமின்றி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் பல்கலைக்கழகங்கள் சட்டம் தொடர்பாக வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பினை பெற்று பின்பு பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகி வெங்கடாஜலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தடை ஆணையை பெற்றார். அந்த தடை ஆணையை நீட்டித்த உச்சநீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு அணுகியிருக்கு. உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் மேற்படி பாஜக பிரமுகர் தெரிவித்த கருத்துக்களை ஆதரிக்கும் வகையில் முந்தி கொண்டு போய் வாதுரை தாக்கல் செஞ்சிருக்காரு. இது அவரது அரசியல் சார்பு தன்மையை அப்பட்டமாக வெளிக்காட்டுவதோடு அவரது ஒருதலைபட்சமான நடவடிக்கைகளுக்கும் இது ஒரு உதாரணமாக விளங்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் இல்லாமல் மாணவர்களின் உயர்கல்வி பாதிக்கப்படும் நிலைமைக்கு ஆளுநரின் செயல்பாடுகளும் அவர் போட்டு வரும் முட்டுக்கட்டையும் தான் காரணம் என்று சொல்லியிருக்காரு. இந்த சூழ்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் ஆகஸ்ட் 15 கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்தில் பங்கேற்கல. மேலும் ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி ஆகஸ்ட் 18 மற்றும் 19 ஆகிய நாளில் நடைபெற இருக்க அழகப்பா பல்கலைக்கழகம் மற்றும் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் ஆகிய பல்கலைக்கழகங்களின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க போவதில்லை என தெரிவிச்சிருக்காரு. இப்படி ஆளுநர் எதிர்க்க போராட்டம் பண்ணுற ஸ்டாலினை ஆளுநர் வன்மையாக கண்டிச்சிருக்காரு. இதனால் அவரை எதிர்த்து புதிய சட்டம் ஒன்றை பிறப்பிக்கப் போவதாகவும் சொல்லியிருக்காரு. இதனால் ஸ்டாலின் ரொம்பவே கலக்கத்தில் இருக்கிறது தான் சொல்லப்படுது. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.